அம்மா நாங்க நினைச்சு போனது ஒண்ணு, ஆனா அங்க நடந்தது ஒண்ணுமா. அவன் எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாமா. என்னம்மா, நான் உனக்கு உதவி செஞ்ச மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நீ உதவி பண்ண மாட்டியா? கண்டிப்பா பண்ணுவேன்னு. எங்க ஊர்லயும் ஒரு டீம் இருக்கு. ஆனா என்ன, ஒரு வாட்டி கூட உங்க ஊர் டீமை எங்களால ஜெயிக்கவே முடியல. அதுக்கு காரணம் இனியன்தான். அவன் டீமில் இருக்கிற வரைக்கும் அவன் டீமை எங்களால் ஜெயிக்க முடியாது. அதனால தான் ஒரே ஒரு வாட்டி இனியன் என் கூட மேட்ச் விளாண்டு தோக்க சொல்லணும். அதனாலதாம்மா நாங்க பணம் வாங்காம வந்துட்டோம். அத்தை, நான் செஞ்சது தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ராசாத்தி, நீ செஞ்சதுதான் சரி. இந்த விஷயம் இனி எனக்கு தெரிஞ்சா கூட ரொம்ப சந்தோஷம்தான் படுவான். நம்ம கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு மான மரியாதையை வைத்து வாழணும்னு நினைக்க கூடாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராசாத்தி. சரியான முடிவெடுத்திருக்க. ஆனா அத்தை, ஒரு வேகத்துல வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா அதை நினைச்சு பெருமைப்படுறதை விட வருத்தம் தான் அத்தை அதிகமா இருக்கு. மாமாவை வெளியில கொண்டு வர முடியாம போச்சேன்னு துக்கம் தொண்டி அடைக்குது அத்தை. அத்தை, எனக்கு பயமா இருக்கு அத்தை. இப்ப நம்ம பணத்துக்கு எங்க அத்தை போக முடியும்? மாமாவை எப்படி அத்தை வெளியில கொண்டு வர முடியும்? ராசத்தி, கவலைப்படாதம்மா. கண்டிப்பா நமக்குன்னு ஒரு வழி பிறக்குமா. நம்ம வாழ்க்கையில வர்ற எல்லா கேள்விகளுக்கும் கட்டாயம் ஒரு விடை இருக்கும். அந்த மாதிரி நம்ம எங்க பணம் வாங்க போறோம், எப்படி பணத்தை ரெடி பண்ண போறோம், இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் கண்டிப்பா விடை இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு, மாமா வெளியில கொண்டு வர முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. அம்மா அப்படிலாம் ஆகாதுமா, நீ கவலைப்படாத. நம்ம ஊர் இல்லத்தரசிகளுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. நமது ஊரின் சிறந்த சமையல் கலைஞர்களுக்கான ஒரு தேடல். இந்த மாபெரும் தேடலில் விருப்பமுள்ள அனைத்து மகளிரும் கலந்து கொள்ளலாம். வெற்றி பெறுபவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு தொகை காத்துக் கொண்டிருக்கிறது. அனைவரும் வாரி பரிசு தொகையை அள்ளி செல்வி. வாங்குங்க. நம்ம ஊர் இல்லத்தரசிகளுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. நமது ஊரின் சிறந்த சமையல் கலைஞர்களுக்கான ஒரு தேடல். இந்த மாபெரும் தேடலில் விருப்பமுள்ள அனைத்து மகளிரும் கலந்து கொள்ளலாம். அத்தை, எனக்கு என்னமோ நம்மளால பணம் ரெடி பண்ண முடியாதோன்னு தோணுது அத்தை. இருந்து கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு அத்தை. நாம தேவையில்லாம வீம்பு பார்த்து இனிய மாமாவை வெளியில கொண்டு வராம லேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது சரியா படல அத்தை. ராசாத்தி, நீ ஏன் இப்படி பேசினா எப்படிமா? அம்மா, நம்ம இப்ப சரியாதாம்மா போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல கிடைக்கலன்னா என்னம்மா, வேற 2-3 இடத்துல கேட்டு பாப்போம். அம்மாமா, உன் நம்பிக்கையை விட்டுறாதம்மா. இல்ல அழகு, இவ சொல்றதும் சரிதான். நாமளும் எவ்வளவுதான் போராடுறது. நமக்கு தெரிஞ்ச எல்லா வழியிலயும் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. பணம் கிடைக்கிற மாதிரி தெரியலையே. ஆமாண்ணே, நாம பாட்டுக்கு பணம் இப்ப கிடைச்சிரும் அப்ப கிடைச்சிரும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் மாமாவுக்கான கெடு நெருங்கிக்கிட்டே இருக்கு. அவர் பாவம் உள்ள இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறாரோ. ஆமால, ஏன் கௌரவத்துக்காக ஏன் புள்ளையும் கஷ்டப்படணும்? நம்மளால முடியல. அப்ப நாம தோத்துதானே போயிட்டோம். அத்தை, அக்கா சொன்ன மாதிரி நான் செல்லா காசுதான்.
என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ அம்மா, தோத்து போன எனக்கு எதுக்கு வீராப்பு? பேசாம அக்கா கால்ல விழுந்து நான் தோத்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்க போறேன். அத்தை, நீங்க எதுக்கு அத்தை பெரியத்த கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? நான் கேக்குறேன் அத்தை. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. எனக்காக நீங்க ஏன் அடி பண்ணிக்கணும்? நான் பணிஞ்சிட்டு போறேன். வேண்டாம் ராசாத்தி, எனக்கு இது ஒண்ணும் புதுசு இல்ல. பல வருஷமா நான் அக்காவுக்கு அடங்கிதானே இருக்கேன். என் தலையெழுத்து அதுதான்னா அதை யாரால மாத்த முடியும்? நானே அக்கா கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இனி பணம் கிடைக்காதுன்னு நீங்க 2 பேரும் தீர்க்கமா முடிவே பண்ணிட்டீங்களா? மாத்தி மாத்தி நான் கால்ல விழுகிறேன், நீ கால்ல விழுகிறேன்னு போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. அம்மா, ஒரு 2 நிமிஷம் பொறுமையா இருங்கம்மா. அமைதியா உட்காருங்க. உங்க கோவம், இயலாமை இதெல்லாம் போகட்டுமா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறத பத்தி முடிவு பண்ணுவோமா. ஆமா அத்தை, அண்ணன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நாம அவசரப்பட வேண்டாம். என்ன ராசாத்தி, நீயும் புரியாம பேசுற? நம்ம சக்திக்கு மீறி போராடி பார்த்தாச்சு, வேற வழி இல்ல ராசாத்தி. அம்மா இல்ல அத்தை, நாம எதையும் யோசிக்காமலா பேசுறோம். நீங்க யார் தயவும் இல்லாம இனிய மாமாவை வெளியில கொண்டு வரணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் பாரி மாமா அவங்க கொடுத்த நகையை வாங்காம வட்டிக்கு 10 லட்சம் பணம் ஏற்பாடு பண்ணாரு. மேற்கொண்டு ஒரு 6 லட்சம் பணம் வேற புரட்டிடுவேன்னு நம்பிக்கையா சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமாம்மா. அம்மா, நானும் இனிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நிலைமைய சொல்லி ஒரு 4 லட்சம் ரூபா வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கம்மா. அம்மா, இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருக்கம்மா. எப்படியும் பணம் கிடைச்சிருமா. ஆமாம்மா, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. அப்பா வட்டிக்கு வாங்கினது ஒரு 10 லட்சம், இப்போ ஒரு 6 லட்சம் புரட்டலான்னு சொன்னது. என்கிட்ட இருக்க ஒரு 4 லட்சம், நீங்க ஏற்கனவே ரெடி பண்ணி கொடுத்தது ஒரு 2 லட்சமா. அம்மா, அப்படி இப்படின்னு பார்த்தா 22 லட்சம் ரெடி பண்ண மாதிரி தானம்மா. அம்மா, இன்னும் ஒரு 8 லட்சம் தானம்மா. அதை நம்மளால ரெடி பண்ண முடியாதாம்மா? ஆமா அத்தை, அவசரப்படாதீங்க. நாம முயற்சி பண்ணி பார்க்கலாம். ராசாத்தி, முயற்சிங்கிற வார்த்தையே அயற்சி ஆகிற அளவுக்கு நான் முட்டி மோதி பார்த்துட்டேன். இதுக்கு மேலேயும் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு முயற்சி பண்றேங்கிறதெல்லாம் முட்டாள்தனம் தான் ராசாத்தி. அதுவும் இல்லாம அங்க இனியும் ஜெயில உட்கார்ந்து சரியா தூங்காம சாப்பிடாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்ப போய் நம்ம போராடிட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. எப்படியாவது அவனை வெளியே கொண்டு வர பார்க்கணும். அதுக்காக அக்கா கால்ல விழக்கூட நான் தயாரா தான் இருக்கேன். என்ன தயவு செஞ்சு தடுக்காதீங்க. சரிங்க அத்தை, நீங்க இப்படி முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ராசாத்தி, என்ன தப்பா நினைக்காத. வேற வழி இல்ல ராசாத்தி. இப்ப என்ன, அக்கா என்ன செல்லா காசு அது இதுன்னு வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. பேசட்டும். அவங்க சொல்றதுலயும் கொஞ்சம் நியாயம் இருக்குல்ல. நம்மளால முடியலல்ல, தோத்துட்டோம்ல, ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். எனக்கு அக்காவை விட்டாய் பாபத்துக்கு உதவ வேற யாரும் இல்ல. பரவாயில்ல, என் பிள்ளைக்காக தானே நான் காலில் விழறேன். அம்மா, 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 உங்க கால்ல எல்லாம் நீங்க போய் விழுக வேண்டாமா? அம்மா, ராசத்தி ராசத்தி என்ன டோரா இது? படிச்சு பாரு ராசத்தி. நானே இவ்ளோ பிரச்சனையில இருக்கேன், இந்த நேரத்துல இத படிக்க சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு இதுல இருக்கு ராசத்தி. அப்படி என்ன இருக்கு? படிச்சு பாரு. இல்லத்தரசிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நீங்கள் சமையல் கலையில் வல்லுனரா?
தென்னிந்திய சமையலில் புகழ் பெற்றவரா? சிறப்பாக சமையல் செய்பவர் எனில் சிறப்பு பரிசு காத்து கொண்டிருக்கிறது. முதல் பரிசு 3 லட்சம், இரண்டாம் பரிசு 2 லட்சம், மூன்றாம் பரிசு 1 லட்சம். என்ன டோரா, ஏதோ சமையல் போட்டின்னு போட்டிருக்கு. நான் எப்படி போய் இதுல கலந்துக்க முடியும்? ஏன் முடியாது? நீ தான் நல்லா சமைப்பியே. நீ கலந்துக்கிட்டா கண்டிப்பா ஜெயிப்ப ரசதி. டோரா, அதெல்லாம் நடக்காது. நானே ராசி இல்லாதவ. நான் போய் இதுல கலந்துக்கிட்டா மட்டும் ஜெயிச்சிருவா போறேன்? நீ கண்டிப்பா ஜெயிப்ப ரசதி. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. சும்மா இரு டோரா. நான் இப்ப இருக்கிற மனநிலையில என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ரசதி, ம். என்னது இது? இல்லத்தரசிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நீங்க தென்னிந்திய சமையல் கலையில் வல்லுநரா? இப்போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. முதல் பரிசு 3 லட்சம், இரண்டாம் பரிசு 2 லட்சம், மூன்றாம் பரிசு 1 லட்சம். ரசதி, டோரா சொல்றது சரிதாம்மா. நீ இந்த போட்டியில கலந்துக்க வேண்டியதானே ரசதி? பரிசு தொகை வேற கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. நமக்கு இப்போதைக்கு பணம் வேணும் இல்லம்மா? அண்ணே, நான் போட்டின்னு வந்தாலே தோத்துருவேன். என் ராசிக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் கிடைக்காதுண்ணே. ஐயோ ராசாத்தி, நீயே எதுக்குமா உன்னை ராசி இல்லாதவ தோத்துருவேன்னு தாழ்த்திக்கிற? இல்லண்ணே, என்னால முடியாது. நான் கண்டிப்பா தோத்துருவேன். பாத்தியா, இதெல்லாம் நீயே எதுக்கு முன்கூட்டியே முடிவு பண்ற? நீ சும்மா இந்த போட்டியில கலந்துக்கிட்டு தான் பாரேன். அம்மா, எதா இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கணுமா? அம்மா, கண்டிப்பா நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குமா? நாம இதுக்கு மேல எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம் அழகு. போதும் ராசாத்தி. நான் போய் அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். நமக்கு தேவை இப்ப இனியும் வெளியே வரணும், அவ்வளவுதான். ஆமா அத்தை. நீ வா ராசாத்தி. அம்மா, போகாத. ட்ரை பண்ணி பாரு. ரசதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா? ரசதி நில்லு. அம்மா, ரசதி. டோரா, எப்படியா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அம்மா, அம்மா, ரசதி, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அம்மா, 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 யார் காலையும் விழுகணும்னு அவசியமே இல்லம்மா. அவசரப்பட்டு நீங்க போய் மன்னிப்பு கேட்டுறாதீங்கம்மா. அண்ணே, திரும்ப திரும்ப எங்களை தடுக்காதீங்கண்ணே. நாங்களே இப்பதான் ஒரு முடிவெடுத்து தெளிவா போய்கிட்டு இருக்கோம். எங்களை குழப்பாதீங்கண்ணா. அம்மா, நான் உங்களை குழப்பலம்மா. நீங்க தான் ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. அம்மா, நான் அதை புரிய வைக்கிறதுக்கு தாம்மா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராசதி, உனக்கு நல்லா சமைக்க தெரியும்ல? சமைக்க தெரியும், ஆமாண்ணே. ஆனா நல்லா இருக்குமான்னு தெரியலையே. அம்மா, உன் சமையலை சாப்பிட்டு நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பாராட்டி இருக்காங்களா இல்லையா? பாராட்டி இருக்காங்க. ஏன் கேக்குறீங்க? அப்போ முத பரிசு நமக்கு தான் ராசாத்தி. அம்மா, நீ தைரியமா இந்த சமையல் போட்டியில கலந்துக்கிற ராசாத்தி. அண்ணே, உங்களுக்கு விளையாடுறதுக்கு நேரம் காலமே இல்லையா? ஐயோ, நான் விளையாடல ராசாத்தி, விதி தான் நம்ம கிட்ட விளையாடுது. பாரு, இத பாரு. என்னண்ணே இது? புரியலையாமா? ராசாத்தி முதல் பரிசுன்னு உன் பேர் தாமா போட்டிருக்கு. அம்மா, நமக்கு சூசகமா இது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுதுமா. இந்த போட்டியில நீ கலந்துக்கிட்டா கண்டிப்பா நீதாம்மா ஜெயிப்ப. பெரிய தொகை பரிசா கிடைக்குமா. நம்ம பிரச்சனையும் தீந்துரும். ஆமா, யாருக்கிட்டையும் கெஞ்சாம நம்ம இனியனை நம்மளே வெளியில கொண்டு வந்துடலாமா? அண்ணே, அது ஏதோ ஒரு ஸ்கூல் குழந்தைக்கு பரிசு கொடுத்திருக்காங்க. இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு இந்த போட்டியில கலந்துக்க முடியுமா? விடுங்கண்ணே. சரிம்மா, நீ சொல்ற மாதிரி
ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தான் பரிசு கொடுத்துருக்காங்கன்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா முதல் பரிசுல ராசாத்தின்னு உன் பேர் உள்ள குழந்தைக்கு தானே முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. அம்மா, எல்லா செயலுக்கும் பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? அதனாலதான் இதுக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்னு நான் சொல்றேன். அம்மா, நீ இந்த போட்டியில கலந்துக்கிட்டேன்னு வையேன், கண்டிப்பா ஜெயிப்ப ராசாத்தி, நான் நம்புறேன். அத உனக்கு உணர்த்தத்தான் இது உன் கைக்கு வந்திருக்கு. அம்மா, நீ தான் பரிசு வாங்க போறங்கிறதுக்கு இதுதான் நமக்கு அறிகுறி. இப்ப நம்ம வீட்ல சாமியை வேண்டி ஏதாவது நல்லது நினைக்கிறப்ப கவுளி கத்தும், மணி சத்தம் கேட்கும், பூ விழுகிறது இல்லையா? அந்த மாதிரிதாம்மா இதுவும். அம்மா, இதுல கலந்துக்கலாமா? அண்ணா, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு அதுல கலந்துக்க துளி கூட விருப்பம் இல்லைண்ணே. என்னை விட்டுருங்க அண்ணா. ராசாத்தி அப்படி சொல்லாத. அதுல கலந்துதான் பாரு. ஜெயிச்சா நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும்ல. ராசாத்தி, நாம சாமி கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லி பணம் கேட்டா அவர் அப்படியே பணமா கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்துருவாரா என்ன? இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு தாமா கொடுப்பாரு. அம்மா, அதை நம்ம தான் சரியா பயன்படுத்திக்கணும். அம்மா, நம்ம இதை ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமா? ராசாத்தி, அதான் அவன் அவ்வளவு தூரம் சொல்றான்ல, ஒரு தடவை முயற்சி பண்ணி தான் பார்க்கலாம். அத்தை, நீங்க தானே? ஆமா, நான் தான் சொன்னேன். முயற்சி பண்ணியே தளர்ந்து போயிட்டேன். ஆனா இப்ப அழகு சொல்றது, அதுல முதல் பரிசுன்னு உன் பேர் எழுதியிருக்கிறது, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ நல்லது நடக்கும்னு என் உள் மனசு சொல்லுது. கடைசியா ஒரு தடவை முயற்சி பண்ணி பாப்போம் ராசாத்தி. இதுவும் சரி வரலன்னா விதி விட்ட வழின்னு அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனி என்ன வெளியே கொண்டு வரலாம். ஆமா ராசாத்தி, கடைசியா ஒரே ஒரு தடவை முட்டி மோதி பாத்துடலாமா? சரின்னு சொல்லு ராசாத்தி. டோராவே சொல்லுது பாருமா, சரின்னு சொல்லுமா, ஒத்துக்கமா. சரிங்க அத்தை. நீங்க எல்லாரும் என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சு சொன்னதுனால நான் இதுல கலந்துக்கிறேன். அழகு, நீ சாதிச்சிட்டடா. எனக்கு தெரிஞ்சு நீ வாழ்க்கையில உருப்படியா போன ஒரே விஷயம் இதுவா தான் இருக்கும். ராசாத்தி, அங்கதான் எல்லாரும் பேர் கொடுத்துட்டு இருக்காங்க, அங்க போய் கேப்போமா? சரிண்ணே, வா. இங்கதான் போலமா, கரெக்டா தான் வந்திருக்கோம். கேளு அழகு. சார் வணக்கம். சார் வணக்கம். ராசாத்தி, சார்கிட்ட பேர் கொடுமா. சார், நான் இந்த சமையல் போட்டியில கலந்துக்கிறதுக்கு விருப்பமா இருக்கேன் சார். அதான் பேர் கொடுக்க வந்திருக்கோம் சார். இப்ப என்ன அவசரம்? நாளைக்கு வந்து பேர் கொடுக்க வேண்டியது தானே? நாளைக்கா? அம்மா, போட்டிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிருச்சா? ஒரு வாரமா விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க கடைசி நேரத்துல வந்து கேக்குறீங்களே, நல்லாவா இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. போட்டிக்கான ஆளுங்க கூட செலக்ட் பண்ணியாச்சு. நீங்க அடுத்த வருஷம் வந்து கலந்துக்குங்க.